நான் செய்ய நினச்சது தாளித்த சாப்பாடும் சிக்கன் 65 இந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். ஆனால் நான் செஞ்ச தப்புனால அது இப்படி மாறி போச்சு. என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு சில்லி சிக்கனுக்காக நான் ரெடி பண்ணேங்க. இந்த சிக்கன் நான் நேற்று நைட்டே மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வெளியே எடுத்து அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 4-5 டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன். நினச்சிட்டு உப்பெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே போகல. என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சில்லி சிக்கனுக்கு போடுற மாதிரி எப்பயும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆல்ரெடி இதில் இருக்குது, அதனால் நான் போடலை. உப்பு, அப்புறம் அரிசி மாவு, இது 5த்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சேன். நல்லா பிரட்டி எடுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே சாப்பாடு தாளிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பை போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு 3 வெங்காயத்தை நீல நிறமாக வெட்டி அதையும் போட்டு கருவேப்பிலையை போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியும் எடுத்து போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணேன். ஓரளவு ஃப்ரை ஆச்சு. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளையும் போட்டுட்டு அதையும் 4 பிரட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அரிசி சாதம் இருக்கு இல்லையா, இது காலையில் செஞ்ச மீதி சாப்பாடு, அது அம்மா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அந்த சாப்பாடை எடுத்து அதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்தேன். இப்போ நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, தாளித்த சாப்பாடு. ஓகேவா? இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்ச இதை சில்லி சிக்கன் போட்டு நான் எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வாயிலே வைக்க முடியல, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அப்போ தான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு வானலில் மோசமாக என்ன இருந்தது, அதில் பயங்கர உப்பாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வானலில் என்ன பண்ணேன், வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அது கூட தக்காளியும் அரைச்சி ஊற்றி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டு அதையும் பிரட்டி எடுத்துட்டு ஒரு அரை லெமனை அதையும் நல்லா புழிஞ்சு விட்டு 2 கிளறி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, செம்மையாக இருந்துச்சுங்க.